சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீஞ்சோர் என்றும் பேதம் இல்லாது முடிவில் எல்லோரும் சேர்ந்திடும் காடு, தொல்லை இன்றியே தூங்கிடும் வீடு, உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. சேவை செய்யும் தியாகி, சிருங்கார போகி, ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி, எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. அதுதான் இந்த இடம். இந்த பாடல் 1954 ரம்பையன் காதல் என்ற ஒரு படத்திலே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடி தமிழ்நாட்டிலே பட்டி தொட்டையெல்லாம் ஒலித்த ஒரு அற்புதமான பாடல். அவ்வை கிழவி பாடிட்டு அரிது அரிது மானுடராய் புறத்தல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு பேடு நீங்க புறத்தல்னு. உலகுள்ள ஜீவராசிகளுக்கு மரம் பேசாது, பறவைகள் பேசாது, விலங்குகள் பேசாது. சிரிக்க பயத்த சிந்திக்க முடிய ஒரே சக்தி மனித ஜீவராசி தான் உண்டு. இந்த மானுட ஜீவராசிகளே தன்னையே இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. ஒரு 150 ஆண்டுகளிலே தங்களுடைய அபாரமான கலை திறமையால் இந்த நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு அவருடைய துயரத்தையெல்லாம் போக்கிய கலைஞர்கள் பல பேர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு 4-5 கலைஞர்கள், அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். MKT பாகவதன் ஒருத்தர், அது தங்கராஜ் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஒரு 1940களிலே உச்சம் தொட்டவர் MK தியாகராஜ பாகவதர். அவர் அப்படி சொன்னா புரிஞ்சுக்கிறத விட, அசோக் குமார் என்ற படத்தில் அவர் ஹீரோவை நடிக்கிறாரு. தியாகராஜ பாகவர் பொன்னை உருக்கும் போது என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் இருப்பார் தியாகராஜ பாகவர். சிவப்பெல்லாம் கிடையாது, பொன்னை உருக்கும் போது எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அந்த கலர் தியாகராஜ பாகவர். பிரமா பாடுவார். அவருக்கு இணையான அழகு உள்ளவர் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் பாட முடியாது. எம்ஜிஆர் வாய்ப்பு தேட கட்டத்தில் இருக்காரு. தியாகராஜ பாகவர் ஹீரோவா இருக்கிறார். அந்த பையன் தினம் ஸ்டுடியோவுக்கு வர்றான்பா, அவனுக்கு ஏதாவது வேஷம் கொடுக்கலான்னு சொல்லும்போது, அசோக் குமார் படத்திலே இந்த அசோக் குமார்ங்கிற கதாநாயகன், அவங்க அப்பா அசோகன், அந்த அப்பாவுக்கு முதல் தாரத்து பையன் இந்த கதாநாயகன் தியாகராஜ பாகவதர். 2ஆம் தாரம் கண்ணம்பா, அதாவது சின்னம்மா முறையாகுது. இந்த சின்னம்மாளுக்கு இந்த மூத்த தாரத்துடைய பையன் மேல ஆசை. அந்த பையனை அனுபவிக்க வேண்டும் என்று சின்ன தாய் ஆசைப்படுகின்றாள். அம்மா, கொடுமையான விஷயம், நீ அம்மா எனக்கு அப்படின்னு கெஞ்சி பார்க்கிறேன். முடியாமல் ஒரு இடத்திலே இந்த சின்ன தாய் அந்த பையனை பலாத்காரம் பண்ணும்போது ராஜா பார்த்தோன்னே கேள்வி கேட்காமல் அவன் கண்ணை நோண்டி விடுங்கன்னு சொல்றாரு. தவறு பண்ணது மனைவி. அவர் சொல்றா, சண்டாளா, நான் உன் தாய் அல்லவா, என்னையா பெண்டால பாக்குறேன். அப்பா பார்த்தா பிளேட்டை மாத்தி போட்டா. விசாரிக்காமல் மகனுடைய கண்களை எடுத்து விடுங்கள் என்று ராஜா உத்தரவு போடாரு. அந்த கண்ணை எடுக்கின்ற அந்த கொடூரமான வேஷத்தை செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். கட்மணி பாருங்க, பின்னாடி நாட்டாண்டார் போனா பேசுவான். அந்த கண்ணை எடுக்கின்ற அந்த கொடூரமான வேஷத்தை அவர் என்ன பண்றாரு, அப்பவும் சாமர்த்தியமா நாமே 2 தீக்கொள்ளி கொண்டு போய் கண்ணெடுத்தா கேவலம்னு ஒரு அசிஸ்டன்ட் கூட வச்சுட்டாரு. மகாராஜா உத்தரவு போட்டாரு, நிறைவேற்றி ஆகணும், இந்த கையான அந்த பாவத்தை செய்ய வேண்டான்னு எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, ஒரு அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கிட்டு அவரை விட்டு அந்த கண்ணை எடுக்கிற வேஷத்தை செஞ்சிருக்காரு. அப்படி பிரபலமாக இருந்தவர் தியாகராஜ பாகவதர். தங்க பிளேட்ல சாப்பிட்டு தங்க டம்ளர் வச்சு சாப்பிட்டவங்க உங்க ஊர்ல யாரா இருக்காங்கன்னா இந்த சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்கு இருக்குமா தெரியல. நடிகர்கள் யாருமே தங்க பிளேட்டு தங்க டம்ளர் வச்சு சாப்பிட்ட நடிகர் என் அறிவு கெட்டியவர் யாருமே தமிழ்நாட்டில் ஒரே ஆள் தியாகராஜ பாகவதர் தான். தங்க பிளேட்டு தங்க டம்ளர் வச்சு சாப்பிட்டாரு. சுப்பிரமணிய விசேஷத்துக்கு போனா சுப்பிரமணியத்துக்கு தங்க பிளேட் வேணாம, அவருக்கு கெஸ்ட் கூட தங்க பிளேட் தங்க டம்ளர். அப்படி வாழ்ந்த ஒரு மகத்தான மனுஷன். அதாவது கொச்சியில நாடகம் போட போறாரு, போயிட்டு ஈரோடு வழியா வர்றாரு. ஈரோடு வழியா தியாகராஜ பாகவதர் வர்றான்னு தெரிஞ்ச உடனே ஈரோடு ரயில்வே பிளாட்பாரத்தில் ஒரு 5000 பேர் தான், எங்க தண்டவலாம தெரியல, 5000 பேர். அவர் இறங்காம விட மாட்டேன்டானுங்க. வேற வழி இல்லாம நிக்க வச்சு இறங்கி மக்களை பார்த்து தரிசனம் கொடுத்துட்டு அவர் போனார். அந்த மனிதன் நியூட்டன் ஸ்டுடியோ லீஸ்க்கு எடுத்து படம் பண்ணிட்டு இருக்காருன்னா, இதெல்லாம் 1940 நடந்த விஷயம். இவருக்கு வீடு மயிலாப்பூர்ல. மயிலாப்பூர்ல கிளம்பி போகும்போது இப்ப ரஜினிகாந்தை பத்தி சொல்றீங்க, மற்ற நடிகரை பத்தி சொல்றீங்க. அந்த நியூட்டன் ஸ்டுடியோ வாசல்ல
இப்ப பாத்துக்க, இதுல பாதி கூட்டம் விடிய விடியா வந்து ராஜபாவரை பார்த்துட்டு செத்து போனா போதுன்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குது. விடிய வரைக்கும் அவன் அண்ணன் தண்ணி இல்லாம உட்காந்துருக்காங்க. பாவர் வரும்போது மூர்மாக்கிட்ட வழியில வந்துட்டு இருக்கும் போது கூடைகள்ல வந்து சேரி பக்கத்தில் கூடைகள்ல வந்து தொழிலாளர்கள் சாப்பிடுறதுக்காக மூங்கில் கூடைகள்ல துணியை போட்டு இட்லியை சுட்டு பெரிய அடுக்கி வச்சிருப்பாங்க. 100 இட்லி 50 இட்லி அடுக்கி மூடி வச்சிருப்பாங்க. பாவதர் வண்டி நிறுத்தி ஒரு 5 கூடை இருக்கிற இட்லியில மொத்தத்தை வாங்கி வண்டியில வச்சுட்டு போய் ஸ்டுடியோ வாசல்ல எல்லாருக்கும் இட்லியில கொடுத்து எல்லாரும் சாப்பிட சொல்லி சட்னி சாம்பார் போட்டுட்டு உள்ள போவார். அவருடைய பேரு புகழ் பார்த்து பல கன்னி பெண்கள் இவர் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்ட கதை உண்டு. இந்த மகான் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டால் போதும் என்று ஆசைப்பட்ட காலமெல்லாம் உண்டு. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் 2வது உலக யுத்தம் நடக்குது. 1939 45 2வது உலக யுத்தம். யுத்தம் நடக்கும் போது பாவர்கிட்ட வந்து வெள்ளக்காரன் கேட்கிறான், ஆர்த்தர் ஹோப்னு பேரு. கவர்னர் கேட்கறான், எனக்கு யுத்த நிதி கொஞ்சம் பண்ணி கொடுக்குறான். ஒன்னு கச்சேரி பண்ணு, இல்லைன்னா வந்து நாடகம் போட்டு வசூல் பண்ணி கொடுக்குறான். பண்ணி கொடுக்குறாரு. யுத்தம் முடியுது. உனக்கு என்ன வேணும் கேட்கிறான். பாவதர் சிரிக்கிறாரு. என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாரு. மரமலை ஏறி நின்று பாரு இந்த இடத்துல எடுத்துக்க அப்படின்னாரு. எவ்வளவு தேரும் கேட்டா, ஒரு 250 ஏக்கரா வேணுமா, எடுத்துக்கணும். என் நாட்டை கூடுறா டேய், என் நாட்டை கூடு, என் நாட்டை கூடு போட்டு எனக்கே பிச்சை போடுறியா, என் நாட்டை கூடு, ஒரு சல்லி காசு வேண்டாம் சொல்லி. அதுதான் திருவரம்பூர். இப்ப திருச்சிக்கு பக்கத்தில் தஞ்சாவூர்ல பார்த்து திருவரம்பூர் ஊர் இருக்குது. அந்த ஊரை பிச்சை போட்டா வேணாட்டார் அவர். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன்